ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி சரண்யா பேசுகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா 10th செய்யுள் பகுதியில் உள்ள அதாவது ஏர் புதிதாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏர் புதிதா யார் எழுதினாருன்னா கூப்பா ராஜகோபாலன். சரிங்களா? இப்போ ஏர் புதிதான்றது நம்மளுக்கு வேளாண்மை குறிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அது வந்து ஒரு ராஜாவோட நாட்டில் வேளாண்மை ரொம்ப முக்கியம் அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏர் வந்து ராஜாவோட நாட்டில் வந்துட்டு ஏர் வச்சு உழவு செஞ்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக புரியும். ஏர் புதிதா அப்போ யார் எழுதுனான்னு கேட்டால் ராஜகோபாலன். நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்காக இந்த ஷார்ட்கட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஷார்ட்கட் வீடியோவாக தான் போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க வந்துட்டு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு லெசன் வந்துட்டு எப்படி 10 மினிட்ஸில் முடிக்கணுன்றது நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நுழைமுன்னில் பார்ப்போம். சங்க தமிழரின் திணைவாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. பார்த்தீங்களா? வேளாண்மை அடிப்படையாக கொண்டது சொல்லியிருக்காங்களா? உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். உழவே தலையான தொழில் என்றாயிற்று. உழவு தொழிலாக இல்லாமல் பண்பாடாகவும் திகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இன்று உழுவோர் அச்சாணி என்ற கருத்தை புதுப்பிக்க வேண்டிய சூழல் வந்து எழுந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொன்னியர் பூட்டுதல் என்ற பண்பாடு நிகழ்வு வந்து இப்போ அந்த காலத்தில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பாட்டை இப்போ பாருங்கள். முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகி விட்டது. வெள்ளி முளைத்தெடுத்து விரைந்து போ நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து உழவுக்கு வந்துட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், முதல் மழை விழுந்ததும் மேல் மண் வந்துட்டு பதமாகி விட்டதுன்னு இருக்குது இல்லைங்களா? இது வந்துட்டு உழவு பற்றி தான் போட்டிருக்கு. இதில் பாட்டு வரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உழவு பற்றி தான் போட்டிருக்கு. அதாவது மாட்டை பூட்டி காட்டை இருவும், இதில் எல்லா லைனும் பாருங்களேன் உழவு பற்றியே தான் போட்டிருக்கும். ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாக்ஸில் பாருங்கள், வேளாண்மை செழிக்கவும் மானுடன் தலைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னியர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியர் பூட்டு, அப்போ பூ வந்து தலையில் தானே வைப்போம். அப்போ மகுடம் பூட்டுதல் வந்து மகுடம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பயுமே நூல்வழி வந்து பின்னாடி தான் பார்ப்போம். வாங்க இப்போ பாருங்கள், கூப்பா ராஜகோபாலன் அவரை பற்றின டீட்டெயில் பார்ப்போம். இதில் பாருங்கள், ராஜான்றது பாருங்கள். இப்போ 1902 சரிங்களா? இந்த 2க்கும் ராஜாவுக்கும் நம்ம கனெக்ஷனாக வச்சுக்குவோம். சரிங்களா? அப்போ ஜனவரி, ராஜா தான் எப்போயுமே ஃபஸ்ட்டு, ஜனவரி தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ராஜான்றது 2 எழுத்து. ஓகேங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பரத்வாஜன், கரிச்சான், சதையன். சரிங்களா? பரத்வாஜன் அதாவது பாருங்கள் எல்லா பக்கமும் எவ்வளோ வனமெல்லாம் ஜனங்களெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க புனைப்பெயர். அப்புறம் கரிச்சான், அப்புறம் வந்து இவர் வந்து கருமையாக இருக்க மாட்டார். எல்லா மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு சமமாக பிரித்து கொடுப்பாரு. சதயம், சரிங்களா? சதம்னு கூட வச்சுக்கோங்க. சதயம்னாலும் நம்ம ராஜா தான் அப்படி வரணும். சரிங்களா? கரிச்சான், அப்புறம் வந்துட்டு சதையன். ஓகேங்களா? அடுத்து சிறுகதை ஆசான்னா ஒரு தலைவர், அதாவது ராஜா தலைவர் தானே, அதுபோல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கும்பகோணம். சரிங்களா? ராஜாக்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு ராஜானாலே ராஜராஜ சோழன் தான் நம்மளுக்கு வரும். அது மாதிரி அப்போ கும்பகோணத்தில் வந்துட்டு கோயிலெல்லாம் கட்டியிருப்பாங்க. கும்பகோணம் அதாவது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தானே, அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா சம்மந்தம் இல்லாமலாம் கொடுப்பாங்க. நம்ம வந்து இது ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பட்டாபிராமையர், அப்புறம் ஜானகி அம்மாள். சரிங்களா? ராஜாவுக்கு பட்டம் சூடுவாங்க. ஜானகி அம்மாள் மாதிரி வந்துட்டு ஒரு அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இவரோட இதழ்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். தமிழ்நாடு இது என்னோட நாடு அப்படின்னு ராஜா சொல்லுவார். மணிமணியாக விதைகள், அதாவது நெல்லுலாம் வந்து விளைஞ்சிருக்கணும் நம்ம பாரதத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத தேவியை வந்து வணங்குவாங்க. இந்த கிராமங்களுக்காக வந்துட்டு ஊழியம் செய்வார். யார்? ராஜா. அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நூல்கள் பார்த்திங்கன்னா ஆத்ம சிந்தனை, ஆற்றாமை, காணாமலே காதல், புனர்ஜென்மம், அகலியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணன் என் கவி. இதெல்லாமே வந்துட்டு சூப்பர் ஷார்ட்கட்டாக இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ ஆத்ம சிந்தனைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ராஜா வந்துட்டு எப்பயுமே ஒரு சிந்தனையிலே இருப்பார். நம்ம நாட்டை வந்து எப்படி வளமாக்கணும் செய்யணும்னு சொல்லி சிந்தனையிலே இருப்பார் மனசில். அதுக்கப்புறம் ஆற்றாமை, அதாவது போரிட்டாலும் கூட நிறைய உயிர்கள்லாம் சாகுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றாமையோட, அதாவது நெஞ்சு ஆறாமையே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காணாமலே காதல், போருக்கு போயிட்டால் தன்னோட ஒய்ஃபானவங்களை வந்துட்டு பிரிஞ்சிருக்காமே, அதனால் அவங்கள பார்க்காமே கூட விரும்பிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் புனர்ஜென்மம்னா
அவருங்க வந்து போருக்கு போயிட்டு திரும்ப வரதே வந்து ஒரு புனர்ஜென்மம், புதுசான ஒரு ஜென்மம் எடுத்தா வர்றாங்க. ஏன்னா போரில் நிறைய ராஜாக்கள்லாம் இறந்துடுறாங்க இல்லைங்களா, அப்படியா வச்சுக்கோங்க. அப்புறம் அகலியை, அதாவது அரணை வந்துட்டு, அதாவது கோட்டையை வந்துட்டு சுற்றி அகலி வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, யாரும் வந்து நடந்து வரக்கூடாதுன்னு, நாடகம் நடந்து வரக்கூடாதுன்னு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணன் என் கவி, அது வந்து கட்டு. கண்ணன் என் கவி, அதாவது போருக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்கள கண்ணன் என் கவின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க, கட்டுரை. ஓகேங்களா, அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1944 4 குழந்தைங்கள பெற்றோன்னவும் அவர் வந்து இறந்துட்டார், அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எதுனாலும் டவுட்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுனாலும் வந்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க உண்மைக்கே லக்கி பர்சன் நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம லைக்கை தட்டி வைங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், மிஸ் பண்ண பார்க்கலாங்க. தேங்க்யூ.